Hi guys, this is JK Production Sri Lankan Tamil Cinema 2025. தம்பி 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 பின்னுக்குவாங்க கதையில ரொம்ப முன்னுக்கு போறீங்க. என்ன மைக் வாங்கிட்டேன் ஆனவமா இல்ல வச்சான் தெரியாத எவ்வளவு கனமா இருந்தாலும் தலைக்கான இருக்க கூடாதுன்னு தளபதி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவேன். என்ன ஆச்சு? மெயின்டைன் பண்ணுவோம். சாரி. இப்ப நாங்க வந்து JK Production புதுசா ஒரு மைக் வாங்கிருக்கோம். அதுதான் இந்த ப்ரொமோஷன். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. நான் இப்படிதான் பண்ணாதான் இருப்போம். இவரோட நம்ம அரவிந்த் டைரக்ட் பண்ற படம் ஒன் லாஸ்ட் டைம் தளபதி பாட் லைன்ல தான் சுட்டிங்க. குட்டி ஸ்டோர்ல இருந்து நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நாங்க அரவிந்த் கிட்ட கேட்போம். அவரோட 2வது படம் அவளும் நானும்க்கு அப்புறம் எடுக்கிற 2வது படம். இந்த ஸ்டோரி எப்படி மேக் ஆச்சு? எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அவளும் நானும் படம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டோரி பண்ணணும்னு யோசிச்சேன். பட் 2-3 லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு. ஆனா இல்ல லவ் ஸ்டோரி வேணாம், வேற ஏதாவது இன்னொரு ஃபீல் குட் ஸ்டோரி ஒன்று எடுப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு ரியாலிட்டி வச்சே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 5 வாரம் டைம் அஸ் யூஸ்வல் 5 வாரம் நேரம் யோசிச்சுக்கிட்டு வந்தேன். நைட் ஒரு 7:38 மாதிரி இருக்கும். அந்த நேரம் இந்த ஸ்டோரி சும்மா மைண்டுக்கு வந்துச்சு. அப்படியே நேரா சார்கிட்ட வந்து ஸ்டோரியை சொல்லி அது வீட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டோரி ரெடி ஆயிட்டு கேட்டேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டோரி அப்படிதான் ரெடி ஆச்சு. ஓகே, இது என்ன மாதிரி ஒரு ஜானர் படம்? இது வந்து ஒரு காட் சம்பந்தம் அந்த மாதிரி ஒரு ஜானர் தான். ஓகே, பேப்பர் மை ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, இதுல நடிச்ச ஹீரோ வருண். ஆக்சுவலா வருணுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணணும், அவனை வச்சு ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்டோரி ரெடி ஆகும் போதே நான் நினைச்சிட்டேன் ஹீரோவா வருண் தான் போடணும் அப்படின்னு. ஸோ வருண் முடிஞ்சதை அவனுக்கு காய்ச்சலா இருக்கும் போதும் வந்து நடிச்சான். அவன் முடிஞ்ச ஒரு ஃபுல் எஃபெக்டை போட்டு படத்தை நடிச்சிருக்கான். நல்லா வந்திருக்கான் அவன் நடிச்ச சீன்ஸ் எல்லாம். பார்ப்போம். ஓகே, இன்னும் யார் யார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க? இந்த படத்துல வருண் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்மளோட நிரோசன் டேடி அவர் நடிச்சிருக்காரு. அவர் தான் மெயினா இருக்காரு டேடி அந்த படத்துல. அது இல்லாம நான் நடிச்சிருக்கேன். அதோட விஜய் அவினாஷ் நடிச்சிருக்காரு. அவரோட தம்பி ஜாய் நடிச்சிருக்காரு. ஓகே, அப்ப 51வது படம் இந்த வருஷத்துல நாங்க வந்து பிளட்டி ஷீட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. எல்லாமே காட். அடுத்தது இந்த படமும் நல்லா வரவேற்பு கிடைக்கும். இந்த வருஷத்துல நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லதா விஷயம் நடக்குது. ரொம்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம வியூவர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே தான். அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த 52 படமும் ரெடி ஆக போகுது. எல்லாரும் வாங்க நம்ம சேனல் பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதாங்கிற மெயின். அதே மாதிரி சான்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய சான்சஸ் நான் கொடுக்க ரெடி. நீங்களும் வந்து நம்மளோட ஜாயின் ஆகி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ யங்ஸ்டர்ஸ். அரவிந்த் உங்களோட அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். எஸ், அண்ட் நாங்க மீடியா சைட்ல ஆட்ஸ் ப்ரொமோஷன் பண்றோம். அதோட டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு சான்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ஐடியாஸ் அது ப்ரொமோஷன் பண்ணணும்னா அது பத்தியும் எங்களோட டிஸ்கஸ் பண்ணா நாங்க அதுகளும் இந்த இயர் பண்ணி தர ரெடியாக முன்னே பண்ணோம். இப்போ அது கொஞ்சம் ஸ்டப் ஆகிருச்சு. அது திரும்ப நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய ஏதாவது நீங்க பண்ற எதையாவது ப்ரொமோஷன் பண்ணணும், ஏதாவது வீடியோஸ் போடணும்னு சொன்னா எங்களுக்கு எங்க FB பேஜ்ல ஒரு மெசேஜ் போடுங்க ஆயின்னு நாங்க அதுக்கேற்றதை நாங்க பண்ணி தருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் JK Production. பாய்.